பெரிய இப்ப பார்த்தா பிக் பாஸ் அந்த விளையாட்டுல வந்துட்டு பெரிய ஆக்டர்ஸ் யாருமே வரல. ஒரு டைம் பார்த்தா நமிதா மேம் இருப்பாங்க. நியூஸ் ரீடர்ஸ் ஃபாத்திமா அம்மா இருந்தாங்க. நெறைய பேரு. பேர் சொல்லக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருந்தாங்க. ஸோ சக்தி அண்ணா இருந்தாரு. நெறைய பேர். இப்ப இந்த தடவ பார்த்தா பெரிய ஆக்டர்ஸ் யாருமே வரல. ஏன் வர மறுத்துட்டாங்க? யாருமே வரல. சம்பளம் சம்பளம் குடுத்தா தானே உள்ள போவாங்க. அது மட்டும் இல்ல. இன்னொரு ஒரு கருப்பு முத்திரை என்னன்னா, பிக் பாஸ்க்கு போனா, அதோட அவன் சாப்டர் ஓவர். அதுக்கப்புறம் அவங்க தெரியுது. அதுக்கப்புறம் அவன் பிரைட் ஆவே முடியாது. எய்தர் சின்ன திரை, பெரிய திரை. எதுலயுமே வர முடியாது அப்படின்னு ஆயிட்டு. நல்ல திறமை உள்ள சில ஆட்கள் கூட வின்னரா வந்தாங்க. அவங்க சினிமாவிலயும் சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து டிவிலயும் சான்ஸ் கிடைக்கல. கடைசியில காம்பேரரா தான் போய் விஜய் டிவில இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல பேசப்படுறது தான். பிக் பாஸ்ல பிக் பாஸ்லேருந்து வந்தவங்க இதுவரைக்கும் ஒரு நல்ல காமெடியனாவோ, ஹீரோயினாவோ, ஹீரோவாவோ வந்திருக்காங்களா? இல்ல. அதனால தான் பிக் பாஸ்க்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. வர்றதுக்கே தயங்குறாங்க. ஐய்யய்யோ! பிக் பாஸா வேண்டவே வேண்டாம்ப்பா. இப்ப ஒண்ணும் இல்ல. தற்கொலை வரைக்கும் போயிருக்காரு ஒரு நடிகர். யாரு? டைரக்டர் பீயூஷ் வாசுவோட பையன் வந்து சக்தி வந்து பிக் பாஸ்ல வந்ததுனால நான் தற்கொலை வரைக்கும் போயிட்டேன். என்னுடைய வாழ்க்கையே ஒழிச்சுட்டாங்க பிக் பாஸ்ன்னு சொல்றாரு. என்ன காரணம் சார்? அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அந்த மாதிரி. கிடைக்கல. டிவிலயும் கிடைக்கல, சினிமாலயும் கிடைக்கல. ஏன்பா அந்த பிக் பாஸ்க்கு போனேன்னு எல்லாரும் ஒரே துக்க சமாச்சாரமா தான் அவர்ட்ட விசாரிச்ச உடனே, அவரு நான் வந்து தற்கொலைக்கே போனேன். அப்புறம் எங்க அப்பா தான் சமாதானம் படுத்தி வச்சிருக்காரு. அவரு சொன்னது மட்டும் இல்லாம, இப்ப பி. வாசுவும் அத சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. யாரும் பிக் பாஸ்க்கு போகாதீங்கப்பா. என் பையன மாரி ஆயிருங்கன்னு. பிக் பாஸ் பின்னாடி இவ்ளோ பெரிய ஒரு கதை இருக்கு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சீசன் 9 தான் கடைசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து சீசன் இருக்காது. ஆமா. இனிமே வேற அவங்க வேற நிகழ்ச்சிக்கு போயிருவாங்க.